ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம 2500 வருஷங்கள் பழமையான சுக்ரீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் திருப்பூர்ல அமைஞ்சிருக்கு. திருப்பூர்ல இருந்து ஊத்துக்குளி போற வழியில 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்க சர்க்கார் பெரியபாளையத்துல தான் இந்த சுக்ரீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்திய தொல்லியல் துறையால 1952ஆம் ஆண்டு கோவில ஆய்வு செய்யறாங்க. பல கல்வெட்டுகளும் சிலைகளும் கிடைக்குது. கோவில சீரமைக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. அஸ்திவாரத்தை பலப்படுத்தலான்னு கோவிலோட கற்களை பிரிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே எல்லாத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சி கொடுக்கிற விஷயத்த பார்த்தாங்க. கோவிலோட அடியில இன்னொரு கற்கோவில் இருந்திருக்கு. இதனாலதான் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் பூமியில இறங்காம கோவில் கட்டின மாதிரியே இருந்திருக்கு. கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்ல. இந்த கோவிலை சுத்தி அகழி போன்ற அமைப்பு இருக்கு. இங்க அம்மனுக்கும் சிவனுக்கும் தனித்தனியான சன்னதிகள் இருக்கு. ஸ்ரீராமருக்கு உதவியா இருந்த சுக்ரீவன் இங்க இருக்கிற சிவனை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டதால மூலவருக்கு சுக்ரீஸ்வரர்னு பெயர் வந்திருக்கு. இதுக்கு சான்றா அர்த்த மண்டபத்துல சுக்ரீவன் சிவலிங்கத்தை வழிபடுற மாதிரி சிற்பம் இருக்கு. சிவலிங்கத்தோட உயரம் 31.5 அடி. 28 ஆகம விதிகளை குறிக்கிற வகையில 28 அடி லிங்கம் கருவறைக்கு கீழே புதைக்கப்பட்டிருக்கு. 3.5 அடி வரை மட்டுமே லிங்கம் வெளியே தெரியுது. வேற எந்த சிவன் கோவில்லையும் இல்லாத சிறப்பா இந்த கோவில்ல சிவன் சிலைக்கு எதிரா 2 நந்தி சிலைகள் இருக்கு. கோவிலை சுத்தி விநாயகர், தட்சிணாமூர்த்தி, சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், பைரவர் சன்னதிகளும் சின்ன அமைப்புல இருக்கு. பஞ்சலிங்கங்கள் இந்த கோவில்ல அமைஞ்சிருக்கு. மூலவராக அக்னி லிங்கமும் மற்ற 3 லிங்கங்களும் கோவிலை சுத்தி அமைஞ்சிருக்கு. பொதுவா கோவில்கள்ல ஒரு நந்தி சிலை தான் இருக்கும். ஆனா இந்த கோவில்ல 2 நந்தி சிலைகள் இருக்கு. தலபுராணத்தின்படி கோவில்ல ஒரு நந்தி சிலை தான் வைக்கப்பட்டிருக்கு. இரவுல மட்டும் இந்த நந்திக்கு உயிர் வந்து பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு போய் பயிர்களை சாப்பிடுறதா ஒரு கதை இருக்கு. ஒரு இரவுல நந்தி பயிர்களை மேயறப்போ அந்த நிலத்தோட உரிமையாளர் பாத்துறாரு. அவரு ரொம்ப கோவப்பட்டு அந்த நந்தியோட காதை வெட்டிடுறாரு. அடுத்த நாள் கோவிலுக்கு வந்த மக்கள் நந்தி சிலையோட காதுல இருந்து வந்த ரத்தத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கிராம மக்கள் இந்த செயலுக்கு வருந்தி ஒரு புதிய நந்தியை உருவாக்கி பழைய நந்திக்கு பக்கத்தால வச்சிருக்காங்க. ஆனா அந்த புது நந்தி காது வெட்டப்பட்ட நந்திக்கு பின்னாடி போயிருக்கு. கிராம மக்களால அந்த நந்தியை நகர்த்த முடியலன்னு ஒரு கதை இருக்கு.
கோவிலை சுத்தி மொத்தம் 11 கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. ஒரு கல்வெட்டு கொங்கு சோழர் காலத்தை சேர்ந்ததும், 9 கல்வெட்டு கொங்கு பாண்டியர் காலத்தை சேர்ந்ததும், ஒரு கல்வெட்டு மைசூர் ஊமத்தூர் மன்னர் வீர நஞ்சராயர் காலத்தை சேர்ந்ததா இருக்கு. இந்த கல்வெட்டுகள்ல நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதுல சிலதை நாம இப்ப பார்க்கலாம். கிபி 1220ல வீர ராஜேந்திரன் காலத்துல ஒரு சிவபிராமணரால 30 களஞ்சு தங்கம் நன்கொடையா வழங்கப்பட்டிருக்கு. இந்த நன்கொடைகள் திருவிழாக்கள், பூஜைகள், அபிஷேகங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. 15ஆம் நூற்றாண்டுல மைசூர் உடையார் மன்னர் நஞ்சராய உடையாரோட நிலத்துல 20 தென்னை மரக்கன்ல இருந்து வந்த வருமானத்துல கோவிலோட தினசரி பூஜைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கப்பட்டிருக்கு. சுந்தரபாண்டியருக்கு சொந்தமான ஒரு கல்வெட்டுல 64 வணிக குழுக்களால கையெழுத்திடப்பட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. பருத்தி, சந்தனம், குதிரைகள், ஆடுகள், யானைகளை இந்த கிராமத்து வழியா விற்பனைக்கு கொண்டு போறதுக்கு இந்த ஊருக்கு அவங்க வரி செலுத்துறாங்க. அந்த ஒப்பந்தத்தை தான் இந்த கல்வெட்டு தெரிவிக்குது. அம்மன் சன்னதி ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மன்னர்களாலும் மக்களாலும் வழிபட்ட கடவுள் சிலைகள் இருக்கு. நீங்க இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க.